எதுக்குமா இப்படி இருக்கீங்க? அந்த ஆதிராவை நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்களா? எதுக்குமா நீங்க அவ என்ன பண்ணாலும் கண்டிக்காம சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க? நீங்க அவளை சப்போர்ட் பண்ண நாளுக்கு நாள் அவளோட அராஜகம் அதிகமாயிட்டே போகுதுமா. அவ உங்களை பழி வாங்கறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. சரி வாங்க உண்மையை சொல்லிடலாம்னா நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. இவ்வளவு காலமும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தியாகம் பண்ணி வாழ்றது நீங்க என்ன தெரிஞ்சா உங்க காலை பிடிச்சுக்கிட்டு ஓனு கதறி அழுவாமா அந்த ஆதிரா. நீங்க தான் துரோகம் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சு அவ இவ்வளவு நாள உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா. இத்தனை வருஷமா யாரு யார கஷ்டப்படுத்தினாங்கன்ற உண்மை அவளுக்கு தெரியணும். வேண்டாம்ப்பா, இத்தனை வருஷமா கஷ்டப்படுறது எனக்கு பழகி போச்சு. ஆதிரா அவங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்ற விஷயத்தை தாங்க முடியாம தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. உண்மை தெரிஞ்சா அவ கோபம் போயிடும்லம்மா. வேண்டாம் திருமாரா, இந்த காலத்து பிள்ளைங்க நாம நினைக்கிற மாதிரி இல்ல. உண்மை தெரிஞ்சா ஒருவேளை அது அவமானமா நினைக்கலாம். ஏற்கனவே ஆதிரா ரொம்ப எமோஷனலா அவசரப்பட்டு முடிவெடுக்கிற பொண்ணு. அவங்க அம்மா தான் தப்பு பண்ணா, எனக்கு துரோகம் பண்ணா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை தாங்க முடியாம அவ எதுவும் பண்ணிக்கிட்டானா நாம என்ன செய்யறது சொல்லு? வெறும் 6 மாசம் தானே. அவ என்ன கஷ்டப்படுத்துறதுனால பெருசா எந்த கஷ்டமும் ஆயிட போறதில்ல. அதனால நாம அவகிட்ட இப்போதைக்கு உண்மை சொல்ல வேண்டாம், விடு. நீங்க சாப்பிட வரலையா? அதான் சாப்பாட்டை நானே கொண்டு வந்திருக்கேன். நீங்க என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிற அளவுக்கு நான் நல்லவன் இல்ல சார். நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க நான் நம்பல. என்னங்க சாப்பிடுங்க. நான் ஒருத்தைய மட்டும் கொலை பண்ணல சார். என்ன கட்டிக்கிட்டு நம்பி வந்த பொண்டாட்டிய, என்ன பெத்த அம்மாவை அப்பாவை, கூட பிறந்த தம்பி தங்கச்சிய, சொந்தம் பந்தம் எல்லாரோட மனசையும் கொண்ட பாவி சார் நான். மன்னிக்கவே முடியாத துரோகம் பண்ணவன் சார் நான். கொடுங்க சார், நான் சாப்பிடுறேன். வாழணுங்கிறதுக்காக இல்ல சார். சாவறதை விட பெரிய தண்டனை இந்த குற்ற உணர்ச்சியும் மன உளைச்சலும் தான். அத உயிரோட இருந்து அனுபவிச்சாவது என் பாவம் தீருமான்னு பாக்குறேன். கொடுங்க சார். அம்மா, புது சாயம் வாங்கிட்டு வந்திருக்கிறதா மணி சொன்னாருமா, கொஞ்சம் எடுத்து கொடுங்கம்மா. என்ன சொல்றீங்கம்மா? எனக்கு ஒண்ணும் புரியல. வாய் திறந்து சொல்லுங்கம்மா, எனக்கு ஒண்ணும் புரியல. அவ சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு மௌன விரதம் இருக்கா சீதா. இன்னைக்கு அவ வாய் பேச மாட்டா. ஓஹோ, அப்படி என்னம்மா வேண்டுதல்? அதுவா, பெரியம்மா நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு மௌன விரதம் இருக்கிறா. இன்னைக்கு ஏன் இன்னும் வேலைய ஆரம்பிக்கல? புதுசா சாயம் வாங்கிட்டு வர சொன்னனே, வாங்கிட்டு வந்தாச்சா? மணி எங்க போனா? ஏய், நீ என்ன காலங்காத்தால இவங்களோட வாயை பார்த்துட்டு நிக்கிற? அம்மா, சரண்யம்மா உங்களுக்காக வேண்டிக்கிட்டு மௌன விரதம் இருக்காங்களாம்மா? ஆமாமா. ஏன் அகல்யா, இவ வாயை திறந்து பேசினாலே இங்க யாருக்கும் புரியாது. இப்ப சைகை செஞ்சு இவங்க வேலையை கெடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா ஒண்ணு, இவ வாயை திறக்காம இருந்தா நான் மட்டும் இல்ல, இந்த வீட்ல எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏய், நீயே நிக்கிற, போய் வேலையை பாரு போ. சரிம்மா. நீங்க நல்லா இருக்கணும்னு நான் ஏன் வேண்டிக்க போறேன்? நீங்க சீக்கிரம் போய் சேர்ந்துட்டா அந்த இடம் எனக்கு தானே. ஏய்,
உன் வேண்டுதல் ஒண்ணும் பலிக்காது. போய் வேலையை பாரு போ. என்னது இது? மனசுல நினைக்கிறத கூட எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்களோ? தேங்க்யூ சார். என்னாச்சுன்னு தெரியலையே. 2 வாட்டி ஃபோன் பண்ணியும் ஃபோன் எடுக்கல. ஒருவேளை ஃபோன் வேற யார்கிட்டயாவது இருக்குமோ? என்னாச்சு? போன் யாரும் எடுக்கலையா? ஆமா சார். வீட்ல லேண்ட்லைன் நம்பர் இருக்கா? இருக்கு சார். அப்போ அதுக்கு கால் பண்ணி பாருங்க. வீட்டு போனை சுபத்ராவை தவிர வேற யாராவது எடுத்தா என்ன ஆகும்? ஆனாலும் இத்தனை வருஷத்துல ஒருத்தருக்கு கூடவா என் மேல கோபம் குறைஞ்சிருக்காது? ஹலோ ஹலோ, நான் மதியழகன் பேசுறேன். அந்த பேருக்கும் இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தமிழே, மா, அன்னதானம் கொடுக்க எல்லாம் தயாரா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குமா? சரி, நீ போ. அம்மா, சொல்லு. அம்மா, அது வந்து அவரு யாரையும் அதிகமா நேசிக்க கூடாது. ஆனா நீ செஞ்ச யாரு பேர் இந்த வீட்ல கேட்க கூடாதுன்னு இத்தனை வருஷமா உறுதியா இருக்கேனோ, அவன்கிட்ட இருந்து வந்த மணி ஆர்டரை என் கையால வாங்க வச்சுட்ட. அவனை நான் எப்பவும் மன்னிக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் எப்பவோ செத்து போயிட்டான். அவன் உனக்கு செஞ்ச துரோகத்தை நீ திரும்ப எனக்கு செஞ்சிடாத. சாரு, நீ ஃப்ரெண்டா இருக்கன்னு தெரிஞ்சதுல இருந்து வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுவும் 1 வருஷம் கழிச்சு நீ கர்ப்பமா இருக்கிறதுனால அதை எல்லாரும் கொண்டாடுறாங்க. உன்னாலதான் இந்த வீடு இப்போதைக்கு கொஞ்சமாச்சும் சந்தோஷமா இருக்கு சாரு. சாரு, நீயும் அவங்கள மாதிரி ஹாப்பியா இருக்கியா? நான் எப்படி ஹாப்பியா இருக்க முடியும் அகிலா? ஹலோ, உங்களுக்கு இப்ப கேக்குதா? நீ ஏன் என்ன அப்படி நினைக்கிற? உன் மேல எனக்கு எவ்வளவு காதல்னு உனக்கு தெரியாதா? ஹலோ, இப்ப கேக்குதா? நீங்க இன்னும் வரவே இல்லையே. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ ஹலோ,
சத்தம் மொத்தமா சிக்னல் போயிடுச்சு. நிலாவுல கூட டவர் வச்சதுக்கு விளம்பரத்துக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. ஹலோ, எங்க அம்மாவுக்கு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல இந்த கஸ்டமர் கேருக்கு ஒரு பூஜையை போடுவோம். இவையே எப்ப பார்த்தாலும் ஜன்னல் கிட்ட நின்னு யார்கிட்டயும் பேசுறான், இல்லனா போட்டோ எடுக்கிறான். அவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தா வீட்டுக்குள்ள போய் பேச வேண்டியதானே? சம்திங் ராங். சாரு, ஐ லவ் யூ சாரு. சாரு, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நீ எப்போ ரெடின்னு சொல்லு, நம்ம இமிடியேட்டா கிளம்பலாம். சரியா? நான் கூட அந்த நேரத்துக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அகிலா. ஆனா ஒவ்வொரு தடவையும் பிளான் சொதப்பலாயிருதே. ஜெயில இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கம்பிக்கு பின்னாடி நின்னு பேசிட்டு இருக்க. யாரோட பேசுற? ஓ, உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? அதான் அன்னைக்கு நீ கோவில சொன்னீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கும் உங்க கேர்ள் ஃப்ரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைய. ஆமா, எனக்கு தெரியாம இந்த வீட்ல யார் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு? ஒரு வேளை சாருமதி தான் உன் கேர்ள் ஃப்ரெண்டா? அதான் அதுக்கும் தான் சான்ஸ் இல்லையே. சாருமதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, பிரெக்னன்ட் வேற. அப்புறம் எங்க? என்ன குறுகுறுன்னு என்னைய பாத்துட்டு இருக்க? பதில் சொல்லு. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் யாருன்னு சொல்லு, நானே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன விஷயம்? ஏதோ கேர்ள் ஃப்ரெண்டு கல்யாணம் பேசிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல திருமாறன். ஹேய், எதுக்கு நீ போய் சொல்ற? அகில் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. என்னது? நிஜமாவா? முருகா, என்ன பத்தி ஆதிரா எதுவும் திருமாறன் கிட்ட சொல்லிடக்கூடாது. நீதான் காப்பாத்தணும். நிஜம்தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. ஹலோ, இப்போ உங்களுக்கு கேக்குதா? நான் தான் ஆதிரா பேசுறேன். நான் உங்களை முதல்ல கூப்பிட்டிருந்தேனே, உங்களுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அகிலா, அவ என்ன சொல்லிட்டு போறா? அவ ஒரு லூசுன்னு உனக்கு தெரியாதா திருமாரா? நான் இங்க வேலை செய்யறவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அவ அப்ப இருந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டான்னு ஓட்டிக்கிட்டு இருக்கா. அது ஒன்றும் நீ பெருசா எடுத்துக்காத. சின்ன பிள்ளைங்களை விட அதிகமா குறும்பு பண்றால. இது எதுக்கு சின்ன பிள்ளையோட கம்பேர் பண்ற? இது ஒரு ராட்சசியோட கம்பேர் பண்ண வேண்டிய ஒரு ஆளு. அப்புறம் அகிலா, என் போன் ஹேங் ஆயிடுச்சு. இதை போய் ரிப்பேர் கொடுத்து வாங்கிட்டு வரியா? கொஞ்சம் அர்ஜென்ட். ஷூர், கொடு. நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போறேன்.
என்ன ஸ்ப்ரே பாட்டிலா? ஓ குளிக்கணுமா? குளிக்கணும்க்கா. மொபைல் ஹேங் ஆயிடுச்சு, ரிப்பேர் கொடுத்து வாங்கிட்டு வரணும். வந்து குளிச்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? சரி சரி, சைகை பண்ணி என்ன சாவடிக்காத. நான் குளிச்சுட்டே போறேன். மதியழகன் மாமாவோட பொண்ணா? இந்த உண்மையை மறைச்சு இவ்ளோ நாள் சுபத்ரமா எல்லாரையும் ஏமாத்தி இருந்திருக்காங்களே. அக்கா அக்கா, குளிக்கிறதுக்கு சோப்பு இல்ல, போய் எடுத்துட்டு வாங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? குடு. இது ஆதிராவோட அம்மாவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, உனக்கு எதுக்கு இது? மத்தவங்க போனை பாக்குறது ரொம்ப தப்பு. போ, முதல்ல நீ போய் சோப் எடுத்துட்டு வா. போ போ. ஆதிரா மதியழகன் மாமாவோட பொண்ணுன்னு இப்ப உடனே யார்கிட்டயாவது சொல்லி ஆகணுமே. இல்லன்னா எனக்கு கையும் ஓடாது காலம் ஓடாது. இத யார்கிட்ட சொல்றது? ஆதிரா வெண்ணிலாவோட பொண்ணுன்னு இப்ப உடனே அகல்யா அண்ணி கிட்ட சொல்லி ஆகணும். திரும்ப திரும்ப இந்த காலே அடிபடுது. நீ பேசக்கூடாது சரண்யா அப்படின்னு சாமி வார்னிங் கொடுக்கறாரு போலயே. ஆனா இப்ப இதை யார்கிட்டயாவது சொல்லி ஆகணுமே. எப்படி சொல்றது? பேசதானே கூடாது, சைக்கிள் செஞ்சு காட்டலாம்ல. சரண்யா, இவ்ளோ நாளா உனக்குள்ள இருக்க டேலண்ட் எல்லாம் இதுல காட்டு. என்ன? ஏய், என்ன செய்க பண்ற? ஏதாவது புரியுதா? யாராவது பார்த்தாங்கன்னா என்ன சேர்த்து தப்பா நினைப்பாங்க. முருகா, இது என்ன சோதனை? இன்னைக்குன்னு பார்த்து நம்ம 3 விரதம் இருக்குனே. இங்க பாரு சரண்யா, இப்படி செய்கை எல்லாம் பண்ணி என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணாத. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நகர் அந்த பக்கம். ஓ, ஆதிரா பத்தி சொல்ல வந்திருக்கியா? சரி சரி, அதெல்லாம் நிறுத்து. மௌன விரதம் தானே இருக்க. முதல்ல சாமி கிட்ட உட்கார்ந்து 2 ஸ்லோகம் சொல்லு போ. அத விட்டுட்டு இந்த ஆதிரா பத்தி கோல் முட்டை வந்திருக்க. இங்க பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏதாவது சொல்லுனா வாயை திறந்து சொல்லு. நான் எவ்வளவு திறமையா சைகை பண்ணாலும் உன் மரம் மண்டை கேற மாட்டேங்குது. நான் எழுதுறேன், படிச்சு தெரிஞ்சுக்கங்க. அண்ணி, நான் இங்க வந்து 10 நிமிஷமா உங்களுக்கு சைகை செஞ்சு காட்டிட்டு இருக்கேன். உங்க மரமண்டிக்கு ஏறவே மாட்டேங்குது. ம்